12th Standard Business Max Chapter 1 Applications of Matrices and Determinants Exercise 1.3 Question number 4. Two products A and B currently share the market. Each week some brand switching takes place. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிராண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ஏ வாங்குறவங்க பி வாங்குறாங்க, பி வாங்குறவங்க ஏ வாங்குறாங்க, இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ the previous week 60% buy it again. லாஸ்ட் வீக் ஏ வாங்கினவங்க இந்த வாரமும் ஏஏ வாங்குறாங்க. லாஸ்ட் வீக் வாங்கினதில் 60% மட்டும்தான். ஏ வாங்கினவங்க திருப்பி ஏஏ வாங்குறாங்க. எவ்வளவுனா 60%. ஏ வாங்குறவங்க திருப்பி ஏஏ வாங்குறாங்க. அப்போ மீதி இருக்கிற 40 என்னென்னா ஏ வாங்கினவங்க மாறி பி வாங்குறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 40%. ஆஃப் தோஸ் ஹூ பாட் த பி த ப்ரீவியஸ் வீக் 80% பை இட் எகைன். அதே போல் போன வாரம் பி வாங்கினவங்க இந்த வாரமும் பி வாங்குறாங்க. அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா 80%. அப்போ பி வாங்கினவங்க போன வாரம் இந்த வாரம் என்ன செய்கிறாங்க, ஏக்கு மாறிடுறாங்க. அவங்க எவ்வளோ பேருன்னா பேலன்ஸ் இருக்கிற 20%. லாஸ்ட் வீக் ஏ வாங்கினவங்க இந்த வாரமும் ஏ வாங்குறாங்க 60%. லாஸ்ட் வீக் ஏ வாங்கி இந்த வாரம் பிக்கு மாறினவங்க எவ்வளோ பேருனா 40%. லாஸ்ட் வீக் பிங்கிற ஷேரை வாங்கினவங்க இந்த வாரமும் அதே பியை யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர்னா 80%. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 20% யாருன்னா பிங்கிற ப்ராடக்ட்லேருந்து ஏங்கிற ப்ராடக்ட்டுக்கு மாறினவங்க. ரைட். ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இஸ் அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா டீன்னு சொல்லுவோம். டி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி சேம் ஏ பி. ஏஏ எவ்வளோ பேர்னா 60%. 60%னா 60/100 0.6. அதே போல் ஏபி ஏபிங்கிறது 40 0.4. நெக்ஸ்ட்டு பிஏ பிஏ எவ்வளோனா 20% 0.2. பிபி பிபி எவ்வளோனா 80% 0.8. இதுதான் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு இனிஷியல் ஷேர் வேல்யூ. ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி ரெண்டுமே கரண்ட்லி ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஷேர் வேல்யூ இருக்குன்னா 50%. 50% by 100 0.5 0.5. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 1 வீக். ஆஃப்டர் 1 வீக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற இனிஷியல் ஷேர் வேல்யூ இருக்கு இல்லையா 0.5 இதோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல மல்டிப்ளை பண்ணோம்னா ஆஃப்டர் 1 வீக் கிடைக்கும். 0.5 இதோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் 0.6 0.4 0.2 0.8. நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். 0.5 into 0.6 0.3 ப்ளஸ் 0.5 into 0.2 0.1. ஃபஸ்ட்டு ரோவால் ஃபஸ்ட்டு காலம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவால் செகண்ட் காலம் 0.5 into 0.4 0.2 ப்ளஸ் 0.5 into 0.8 0.4 0.4 and 0.6. ஷேர் ஏ இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே பெர்சன்டேஜில் 40%. ஷேர் பி 60%. அடுத்தது செகண்ட் வீக்
ஆஃப்டர் செகண்ட் வீக். ஆரம்பத்தில் 0.5 இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை வந்து ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம், ஃபஸ்ட் வீக் கிடச்சிருது. இப்போ ஃபஸ்ட் வீக்கில் கிடச்சிருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு எகைன் வந்து அதை ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு செகண்ட் வீக் கிடைக்கும். இதேமாரி அடுத்தடுத்த வீக்குக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் வீக்குக்கு என்ன வரும்னா, ஃபஸ்ட் வீக்கில் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து 0.4 and 0.6. இதோட ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இது 0.6, 0.4, 0.2, 0.8 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ ஃபஸ்ட் ரோவால் ஃபஸ்ட்டு காலம் 0.4 into 0.6, 0.24 plus 0.6 into 0.2, 0.12. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃபஸ்ட் ரோவால் செகண்ட் காலம் 0.4, 0.4, 0.16, 0.6 into 0.8, 0.48. இதை சிம்பிளை பண்ணிடும். 0.36, 0.64. ஷேர் ஏ equal to அப்படியே பெர்சன்டேஜில் சொல்லிடும் 36%. ஷேர் பி 64%. ஆரம்பத்தில் 50% இருந்தது. 50% இருந்தது. ஏ வந்து 50, இங்கே ஏ வந்து 40, அடுத்தது ஏ வந்து 36. இந்த மாதிரி வந்து ரேஞ்சு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் டேஸுக்கு அப்புறம் when is the equilibrium reached, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா at equilibrium. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி, இதை என்ன செய்கிறோம், டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் 0.6, 0.4, 0.2, 0.8 இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எகைன் ஏபி தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏங்கிற ஷேரை வாங்கினவங்க ஏயை மட்டுமே வாங்கிட்டு இருப்பாங்க, பிங்கிற ஷேரை வாங்கினவங்க பிங்கிற ஷேரை மட்டும்தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரோவால் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் ஏ, ஃபஸ்ட்டு ரோவால் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் டி. நம்ம இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு ரோவால் ஃபஸ்ட்டு காலம் 0.6A ப்ளஸ் 0.2B equal to A. Already we know that A plus B is equal to 1. A plus B is equal to 1. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். B is equal to A அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1 minus A. 0.6A plus 0.2 Bன்னு வரும். Bக்கு பதிலாக 1 minus A is equal to A. 0.6A plus 0.2 உள்ளார கொண்டு போயிடும். 0.2 into 1, 0.2, 0.2 into A, 0.2A is equal to A. 0.6Aல minus 0.2A போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 0.4A plus 0.2 is equal to A. ஆல்ரெடி 0.4A, A LHS வந்தால் minus A is equal to 0.2 RHS போனால் minus 0.2. 1A 1ல் 0.4 லெஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 0.6. 0.6A அதாவது A மைனஸில் இருக்கிறதுனால minus 0.6A is equal to minus 0.2. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது, A மட்டும் வேணும். A is equal to
0.6 அந்த பக்கம் வந்தால் 0.2/0.6. 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.2ங்கிறது 2 ஆகிடும், 0.6ங்கிறது 6 ஆகிடும். 1 to 2, 3 to 6. AC equal to 1/3 எப்படி எழுதலாம்னா 0.333 அப்படியே போயிட்டே இருக்கும். இதை பெர்சன்டேஜில் எழுதும்போது AC equal to 33.33%. அப்போ B எவ்வளோ வரும் அப்படின்னா அப்படியே 100ல் இதை மைனஸ் பண்ணிடணும். 100ல் மைனஸ் பண்ணிட்டோம்னா 66.67%. அவ்வளோதான்.